ஆஞ்சநேயரின் மறைந்த காதல் கதை உங்களுக்கு தெரியுமா? இது கதை உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாமி ஆஞ்சநேயர் ராம பக்தியில் முழுமையாக வீழ்ந்திருந்த ஒரு காலத்தில், அவர் ராமனின் சேவையில் இருந்து விலகிய ஒரு சிறிய இடைவேளையிலே ஒரு பசுமையான அழகிய வனத்தில் தங்கியிருந்தார். அங்கு இருந்தது ஒரு அழகிய வானரக் குடியிருப்பு. அங்கு ஒரு குடியிருப்பில் இருந்தால் சுவானி என்னும் ஒரு வானரங்க பெண்மணி. அவள் வால்மீகி ராமாயணத்தை சிறிய வயதிலிருந்து கேட்டவள். ராமனின் நீதியையும் சீதையின் தூய்மையையும் அறிந்து வைத்தவள். ஆனால் அதற்கும் மேலாக ஆஞ்சநேயரின் பக்தியை பார்த்து வளர்ந்தவள். அவளுக்கு ஆஞ்சநேயர் ஒரு பக்தர் மட்டுமல்ல, ஒரு தூய்மையான மனிதனாகவும் அவளது மனதை தொட்டவராக மாறினார். ஆஞ்சநேயர் அந்த வனத்திலிருந்து சென்ற தினங்களில் சுவானி அவனை தொடர்ந்து எதிர்பார்த்து காத்திருப்பாள். ஆஞ்சநேயர் மற்றவர்களுடன் பேசும் விதம், பக்தியில் இருக்கும் தீவிரம், அவரது அமைதி, அவள் மனதில் இவரை நான் காதலிக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்தது. அது ஒரு பழக்கமாக மாறியது. ஆனால் அவள் காதல் அப்படி சாதாரணம் இல்லை. ஒரு மாலை பொழுதில் சுவானி அவரிடம் நேராக சென்று நின்றாள். அவள் கண்களில் பதட்டம் இருந்தது, ஆனால் உள்ளத்தில் அமைதி இருந்தது. பிரபு, நான் உங்களை ஆத்மார்த்தமாக நேசிக்கிறேன். உங்கள் பக்தியையும் நற்பண்பையும் பார்த்து என் உள்ளம் உங்களை விரும்ப ஆரம்பித்தது. நான் உங்களிடமிருந்து பதில் எதிர்பார்க்கவில்லை, ஆனா என் உணர்வை தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். அஞ்சினேயர் மெதுவாக சிரித்தார். அவன் கண்கள் கருணையால் நிரம்பி நெஞ்சம் மகிழ்ந்திருந்தது. சுவானி, உன் காதல் எதையும் எதிர்பார்க்காதது. அதனால்தான் உன் காதல் தூய்மையானது. ஆனா என் இதயம் முழுவதும் ராமனுக்கே சொந்தம். என் வாழ்க்கைதான் அவனது சேவைக்காகவே. ஆனாலும் உன் பக்தி என்னை நெகிழச் செய்தது. உன் இந்த புனிதமான காதலுக்கு ஒரு பதில் தர வேண்டாமா? நீ வாழும் வரை என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். நீயும் ராம பக்தியில் ஒரு விளக்காக விளங்குவாய். அந்த நாளிலிருந்து சுவானி ஒரு பெண்மணியாக அழைக்கப்பட்டாள். ஆஞ்சநேயரின் ஆத்மார்த்தமான காதலி.